அந்த வாழை மரத்துல வந்து டபக்குன்னு எல்லாமே வந்து உட்காந்துச்சான். உட்காந்தா வாழை இலை கிடக்க, வாழை தாறு ஒரு பக்கம், இந்த பக்கம் பாக்கு, அப்புறம் அந்த பக்கத்தில் கற்பகத்தரு விவகாரத்துல இருந்து வந்திருக்காது. என்ன வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இளநி இவ்வளவு வந்திருக்கு. இப்படி வளமான நாடு அந்த நாடு. எங்க பாயிட்ட சொல்லுவோம், அந்த நாடுன்னா எந்த நாடு? யார அந்த நாடுடா. அது அந்துகிந்து போச்சா அந்த நாடு? எங்கேயா இருக்கு அந்த நாடு? நாடுடா. இல்ல போன வாரம் ஒரு பாட்டு நடத்துனீங்கல்ல, என்னடா பாட்டுனா, ஒரு கவிஞன் பாடினானாம்ல, ஒரு மண்ணை வாசல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு, நாராய் நாராய் செங்கால் நாராய். அந்த கவிஞனை எப்படி நீங்க சொன்னீங்க? அவன் என்ன செஞ்சு விட்டான்? எங்க மதுரையை பத்தி பாடும்போது சொல்லிக்கிறான், எப்படி மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரையின். தென்மதுரையில மாடு கட்டி போரடிச்சா சென்னல் மாளாது, அடிக்க முடியாதுன்னு சொல்லி யானையை கட்டி அடிச்சாங்க. அடிச்சாங்க இல்ல. அந்த கவிஞன் எங்க இருந்தான்றீங்க? அவன் ராஜா வீட்டு வாசல்ல படுத்து கிடந்தான். எப்படி கிடந்தான்? கையது கொண்டு மெய்யது பொத்தி, காலது கொண்டு மேலது தள்ளி, காலது கொண்டு மேலது தள்ளி, கையது கொண்டு மெய்யது பொத்தி, நாராய் நாராய் எங்க பறந்து போறேன்? நான் இங்க ஒருத்தன் படுத்து கிடக்கிற மன்னனுடைய அவைக்கு முன்னரே பரிசில் வாங்குவதற்காக காத்து கிடக்கிறேன்னு பாண்டானே. உங்க ஊர்ல தான் நெல் அம்புட்டு விளைஞ்சு கிடக்கல. எம்புட்டு நெல் விளைஞ்சிருக்கு? யானையை வச்சு அடிச்சிருக்கீங்கல்ல. யானையை வச்சு அடிச்சல ஒரு பானையில் அள்ளி உனக்கு கொடுத்துருக்கப்படாதா? இவன் எதுக்கு அங்க போனேன் அப்படின்னா, அடே போனதுக்கு பாட்டுடாது, அவன் படுத்திருந்ததுக்கு பாட்டுடாது, விளைஞ்சதுக்கு அது பாட்டுடா, விழுந்ததுக்கு இது பாட்டுடா. இப்ப இதுல எதுதாயா உண்மை? அடுத்த பீரியட்ல சந்திக்கிறேன்டா. அவன் சொல்லுவான், அடுத்த பீரியட் வரும்போதாவது நீங்க விவரம் தெரிஞ்சு விட கேட்டு வாங்க. நீங்க உங்க வாத்தியார்கிட்ட எதுக்குமே விட கேட்காம வந்திருக்கீங்க. நாங்க அப்படி இல்லை. ஏன்னா நீங்க சொல்லி நாங்க நீ பாஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் நோட்ஸ்ல போட்டிருக்காங்க. அதுல பையன் சொல்றான், இவரே எதை பார்த்து சொல்றாரு? அதை பார்த்து தானே சொல்றாரு. என்ன செய்வீங்க? இப்படி கற்பனை தேரில் ஏறி பவறி வந்து கொண்டிருந்த காலத்தே, அதான் முக்கியம். கவிஞர்கள் இப்படி கற்பனை தேரில் பவறி வந்து கொண்டிருந்த காலத்தே யதார்த்த உலகத்தை பார்க்காமல் நாட்டு மக்கள் பிணியும் அருமையும் நைய பாடு என்று ஒரு தெய்வம் கூறுமே, கூட்டி மானுட சாதியை ஒன்றனை கொண்டு பாட்டிலே அறங்காட்டு என ஒரு தெய்வமே. நாட்டு மக்களுடைய வறுமை என்னடா? அவன் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கான்? சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம். அதை மட்டும் பண்ணானா? இப்ப பாரதி சொன்னார்ல, அதுக்காக சொல்றேன். எங்க இப்படி பாடிக்கிட்டு இருந்த புலவர்களுக்கு மத்தியிலே என்ன செஞ்சா, கஞ்சி குடிப்பதற்கிலார், அதன் காரணங்கள் இவை எனும் அறிவுமில்லார். சாப்பிட்டியாடா? சாப்பிட்டியாடா? அப்படில ஏண்டா ஆப்பிடல? ஏண்டா சாப்பிடல? இல்ல சாப்பிடல. ஏண்டா இல்ல? போடல வீட்டில். ஏண்டா போடல வீட்டில்? ஆக்கலையில. ஏன் உங்க அம்மா ஆக்கல? அரிசி இல்ல. அரிசி ஏண்டா இல்ல? வாங்கல. ஏண்டா வாங்கல? காசு இல்ல. ஏண்டா காசு இல்ல? வேலை இல்ல. ஏண்டா வேலை இல்ல? வாய மூடி உன்னை கொல்லவா? கேட்கிறவங்கள அப்படி கேள்வி. கஞ்சி குடிப்பதற்கிலார், அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவும் இல்லார். பஞ்சமோ பஞ்சம் என்றே தினம் பரிதவித்தே, நெஞ்சம் துடி துடித்தே துஞ்சி மடிகின்றார். அந்தோ இவர் துயர்களை தீர்க்க ஓர் வழியுமில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலைகட்ட மனிதர் நினைந்து விட்டார், நெஞ்சு பொறுக்குதில்லையே. சொல்லணும் இப்படி. முன்னாடி பாடின பாட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? அங்க போன வானலோகத்துக்கு. ஏன் இங்க ஒண்ணும் இல்லை, இங்க இல்லை. இல்லாததுனால அவன் என்ன செஞ்சா, கற்பகத்தருவுக்கு போயிட்டான்.
ஒரு போதை. அதை அடிச்சுட்டாலும் நம்ம பயிலுக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அதை அடிச்ச ஜோர்ல அபு அப்படின்னா அடிச்சிருக்கான். ஒரு போதை அது. அந்த போதை மயக்கத்தில் இருந்த மானுடர்களை யதார்த்த வெளிகளுக்கு இழுத்து வருகிற கவி வேந்தன்யா. கவிதை வித்தியாசம். அதுவரை கவிதை எங்கேயோ ஒரு கற்பனை உலகிலே குதிரை மேல் ஏறிக்கொண்டு ஜதி கட்டி ஆடி ஓடி போய்கொண்டிருந்த கதியை திருப்பி பள்ளம் பறிப்பாய், பாதாளத்தின் அடிப்பற நோக்கி அழுந்து அழுந்து பள்ளங்களில் விழும் பிள்ளை பூச்சியே தலையை தாழ்த்து முகத்தை தாழ்த்து தோளையும் உதட்டையும் தொங்கவை ஈன உளத்தை உடலை உயிரை சுருக்கு நக்கி குடி அதை நல்லது என்று சொல். பொட்டு பூச்சியே புன்மை தேரையே அழு இழி அஞ்சி குனி புதற்று கண்ணங்கருத்த இருட்டின் கரையே தொங்கும் நரம்பின் தூளே இதை கேள். மனிதரில் நீயும் ஒரு மனிதன். மண்ணன்று இவை தர எழுந்து நன்றாய் எண்ணுவாய். தோளை உயர்த்தி சுடர்முகம் தூக்கு மீசை முறுக்கி மேலே ஏற்று எங்கு ஏற்றி நின்று எங்கென்று பாரடா பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் என்று உழைக்கிற மக்களை கையை பிடித்து இழுத்து மேலே ஏற்றி நின்று பார், இதுதான் உலகம் என்று சொல்லுவதற்கு கவிஞன் பிறக்க வேண்டும் அல்லவா? அப்படி பிறந்த கவிஞன் பாரதிதாசன். ஒருபுறம் பாரதி, இன்னொரு புறம் பாரதிதாசன். இந்த பக்கம் ஓடியாங்க ஆளை பிடிச்சிட்டானே டக்குனே. ஆளுகளை பார்க்க ஒண்ணும் இல்லை, ரொம்ப புதிய வடிவம். நம்ம ஊருக்குள்ளே ஜாதி இல்லாத ஒரு வடிவம். ரிக்ஷாக்காரர். அவர் எந்த ஜாதிக்காரர்? ஒரு எதில் சேர்ப்பீங்க? எல்லாரும் இருக்கார், எல்லா ஜாதிக்காரர் இருக்கார். அவருக்கு வண்டியை வச்சுக்கிட்டு நிற்கிறார். ஆள் வர்றவர் செலவு தொழிலாளி. அவருக்கு ஒரு ஜாதி இருக்கு. அவர் எடுத்துட்டு வரக்கூடிய என்னென்ன வகைய துணிகள்லாம் எடுத்துட்டு வர்றாரு. செலவு தொழிலாளி வண்டியில் நிற்கிறார் பாருங்க, பெரிய ஆளு.